சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ, இவ்ளோ வெயிட்டெல்லாம் நீங்க தூக்க கூடாது, தெரியுமா இல்லையா? ஏன் சார் தூக்க கூடாது? ஏங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நீங்க தூக்க கூடாதுன்னா தூக்க கூடாது. மாப்ள, ஏன் அவளை தூக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இல்லாண்டி அவங்க வெயிட்டெல்லாம் தூக்க கூடாது. அதான் ஏன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் தூக்குறேன் மேடம். அஞ்சலி, தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் மறுபடியும் தூக்க போறீங்க? சார், மாப்ள, எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு அவளை தூக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஆண்டி, காரணம் இல்லாமலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆண்டி. அதான் என்ன காரணம்னு சொல்லுங்க மாப்ள. இல்லாண்டி அவங்க ஒரே ஆளா அவங்களால எப்படி இவ்ளோ வெயிட் எல்லாம் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போக முடியும்? அது ரொம்ப கஷ்டம் இல்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நல்ல வேளை, நான் கூட பயந்தே போயிட்டேன். அவ தூக்கிட்டு போக கூடாதுன்னு? அப்போ இதெல்லாம் யார் தூக்கிட்டு போறது? ஆம்பளைங்க தான் தூக்கிட்டு போகணும் ஆண்டி. ஆம்பளைங்க தூக்கிட்டு போனோன்னு உங்க அங்கிளையா தூக்கிட்டு போக சொல்ல முடியும்? இல்ல சுந்தரம் தம்பி இருக்காரு, அவரை வந்து தூக்கிட்டு போக சொல்ல முடியுமா? இவ தானே இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவ, இவ தான் மாப்பிள்ள தூக்கிட்டு போகணும். ஏய், தூக்கிட்டு போடி. சரிங்க மேடம். அவங்க தூக்குறது தப்புன்னு சொல்றேன், திரும்ப அவங்களே தூக்க சொல்றீங்க. மாப்பிள்ள, இதுல என்ன தப்பு இருக்கு? இவ்ளோ வெயிட் எல்லாம் லேடிஸ் தூக்கிட்டு போக கூடாது ஆண்டி. இப்ப என்ன, வேற யாராச்சும் இதை தூக்கிட்டு போகணும், அவ்வளவுதானே? நானே எடுத்துட்டு போறேன். ஐயோ சார். மாப்பிள்ள, ஆண்டி, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவரு, நீங்க போய் இதெல்லாம் தூக்கலாமா? நீங்க கொடுங்க சார், நானே தூக்கிட்டு போறேன். அஞ்சலி, நீங்க தூக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திரும்ப திரும்ப நானே தூக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க. சார் 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 ப்ளீஸ் சார், சார் நில்லுங்க. என்ன ஆச்சு இவருக்கு? சார் 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 நில்லுங்க சார். நீங்க எதுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் இவ பார்க்க வேண்டிய வேலை. அது இப்படி எல்லாம் பண்ணி நீங்க இவளுக்கு ஓவரா இடம் கொடுக்காதீங்க. ஏற்கனவே ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறா. இந்த மாதிரி 1-2 வேலையை தான் மாப்பிள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதையும் நாமளே செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இவளை எந்த வேலையும் செய்யாம இந்த வீட்டுல அவளை சும்மா வச்சிருக்க சொல்றீங்களா? என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? காலையில ஏந்திரிச்சதுல இருந்து அவங்க இந்த வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்து தான் நான் பார்த்ததே இல்ல ஆண்டி. அவங்கள போய் எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ மாப்பிள்ள, நீங்க தான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் பார்த்த வரைக்கும் அவ உருப்படியா ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. ஏய், என்ன வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிற? அதான் மாப்பிள்ள பக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டாருல, மேல போய் துணியவாவது காய போடு. அதையும் சொல்லி சொல்லி செய்யாத. போ ஓடி. சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் ஏய், இந்த துணியெல்லாம் காய வச்சுட்டு இந்த பக்கம் வழியில இருக்கிற பூந்தொட்டி எல்லாம் எடுத்து அந்த பக்கம் ஓரமா வை. என்ன? சரி ஆண்டி, அவங்கள போய் பூந்தொட்டி எடுத்து வைக்க சொல்றீங்க. அப்புறம் வேற யார்கிட்ட மாப்பிள்ள சொல்லணும்? இவ ஒருத்தி தானே நம்ம வீட்டுல வேலைக்கு இருக்கிறா. ஆண்டி, இப்போதானே சொன்னேன் வெயிட்டான பொருட்கள்லாம் அவங்களாம் தூக்க கூடாதுன்னு. எதுக்காக மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்காரு இவர? என்ன மாப்பிள்ள, அவளுக்கு வேலை சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. ஏன், அவ பூந்தொட்டியை தூக்கி வச்சா என்ன ஆகும்? ஐயோ ஆண்டி, நான் அவங்களுக்குன்னு சொல்லல, பொதுவாவே லேடிஸ்னா வெயிட்டான பொருட்களை தூக்க கூடாது. வீட்டு வேலையை லேடிஸ் பாத்துக்கிட்டு இருந்தா சமைக்கிறது, பெருக்கிறது, மாப் போடுறதுன்னு இந்த மாதிரி வேலையை மட்டும்தான் செய்யணும். இப்படி வெயிட் தூக்குற வேலையெல்லாம் ஜென்ஸ் தான் செய்யணும். ஜென்ஸ் தான் செய்யணும்னா அதுக்கு தனியா ஒரு ஆளை வைக்க சொல்றீங்களா? ஏற்கனவே இவளுக்கு தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன், இதுக்கு இன்னொரு ஆளு வேற வைக்கணுமாக்கும். இதுக்கு எதுக்காண்டி இன்னொரு ஆளு? நானே தூக்கி வச்சிடுறேன். ஐயோ, நீங்க எதுக்கு மாப்பிள்ள? மாப்பிள்ள, நீங்க எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் செய்றீங்க? என்ன நீங்க? சார் வேண்டாம் சார். மாப்பிள்ள, சார் மாப்பிள்ள சொல்றத கேளுங்க. சார்
ஐயோ மாப்பிள்ள சொல்றத கேளுங்க. நீங்க சும்மா இருங்க அஞ்சலி. லேடிஸ் வேலையை லேடிஸ் செய்யணும், ஜென்ஸ் வேலையை ஜென்ஸ் செய்யணும். அதான் கரெக்ட். அதை விட்டுட்டு நமக்கு வேலை பாக்குறாங்கிறதுக்காக லேடிஸ் கிட்ட ஜென்ஸ் வேலையை செய்ய சொல்றது ரொம்ப தப்பா ஆண்டி. ஏண்டி என்னடி என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உன்னை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒண்ணும் இது சரியா படலையே. ஒன்னு அவர் தேடி வந்தப்போ அவர் மண்டைய கழுவி கூட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல மேடம். எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்லுவேன். இங்க பாரு, மாப்பிள்ளை என் பொண்ண கல்யாணம் பண்ணி அவ கூட தான் வாழணும். இதுல ஏதாவது தப்பா நடந்துச்சு, 2 பேரையும் உயிரோட கொளுத்தி விட்டுருவேன் பாத்துக்கோ. நான் 2 பேர்னு சொன்னது யாருன்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சாரி சம்மந்தி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சம்மந்தி, இதுக்கெல்லாம் ஏன் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வேணும்னேவா லேட்டா வந்திருக்க போறீங்க? சொல்லுங்க சம்மந்தி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சம்மந்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை என்னால அப்ப சொல்ல முடியாம போயிடுச்சு. ஏன், என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னால அந்த டிராமாக்காரியை எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சு விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்ல. ஆமா, சொல்றீங்க. நானும் அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு முடிவு பண்ணிதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாம தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அவளை எவ்வளவு மிரட்ட முடியுமோ அவ்வளவு மிரட்டிட்டு வந்தேன்.